கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 3:17, ரோமன்ஸ் 3:17. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அதாவது ரெண்டு காரியம் சொல்றாரு பாருங்க. 16ஆம் வசனத்தில் என்ன சொன்னாரு? நாசம் நிர்பந்தம் தான் அவங்க வழியில் இருக்கு. ஆனால் காரணம் என்ன? அவங்களுக்கு சமாதான வழியே தெரியல. ஏசாயா 59:8 பார்க்கும்போது சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். நல்ல கவனிங்க, என்ன தங்களுடைய பாதை யார் தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். அப்போ என்ன, இங்கே சமாதானத்தினுடைய பாதை என்று சொல்லும்போது அந்த பாதை என்ன? சத்தியம். அது மாத்திரமல்ல, சமாதானம், கடைசி வரை வரக்கூடிய ஒரு சமாதானம். அது எங்கே? தேவனோடு வரக்கூடிய சமாதானம். இப்போ முதல்ல தேவனோடு ஒரு மனுஷனுக்கு எப்படி சமாதானம் வரும்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் என்ன சொல்லுது? நம்ம விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டதுனால நாம் தேவனோடு சமாதானம் பெற்றோம். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. அப்போ முதல்ல நமக்கு சமாதானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சமாதானம் உண்டாகுது, தேவனோடு சமாதானம் உண்டாகுது. அந்த சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டாகுது. முதல்ல தேவனோடு சமாதானம், அப்போ அவனுக்குள்ள சமாதானம். அப்படி வரும்போது தான் அந்த சமாதானம் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்குது. இந்த சமாதானம் சொன்ன உடனே நீங்கள் சண்டை இல்லாமல் இருக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சமாதானம் என்பது சண்டை இல்லாமல் இருக்கிறது இல்லை. இது ஆவிக்குரிய முறையில் ஒரு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இவங்க என்னன்னா, இப்படிப்பட்ட சமாதானத்தினுடைய பாதையை அறியவில்லை. அதாவது அவங்க இதை விரும்பவில்லை, இல்லை இதை அவங்க கழித்து தள்ளிவிட்டாங்க, ஒதுக்கி தள்ளிவிட்டாங்க. ஏன்னா மனுஷன், ஒரு இயல்பான மனிதன், ஒரு ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? இதை கர்த்தருடைய பாதையில் நடக்க விரும்ப மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுடைய உள்ளம் கேடுள்ளதாக இருக்கிறது. அதனால் அவனுக்கு இந்த சமாதானத்தினுடைய பாதையில் போகணும். ஏன்னா ஒரு உண்மையான சமாதானம் எங்கேருந்து உண்டாகும்? கர்த்தர்கிட்ட இருந்தால் உண்டாகும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? இதை நம்ம எரேமியாவில் பார்க்கும்போது, எரேமியா 6ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். என்ன? ஒரு உண்மையான சமாதானம் வரல. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க? சமாதானத்தை எதில் தேடுறாங்க? அவங்களுக்கு ஒரு வெற்றி வரணும், இல்லை அவங்க எல்லாதும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், அதன் மூலமாக அவங்க சமாதானமாக இருக்க முடியும் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு உண்மையான சமாதானம் தேவன்கிட்ட மாத்திரத்துலேருந்து தான் வருமே ஒழிய மீதி எல்லாமே ஒரு மனுஷனை வெறுமையாகத்தான் நிறுத்தும். அப்போ சமாதானத்தின் வழியை அறியாமல் இருக்கிறவங்கன்னா அவங்க தேவனை அறியாமல் தேவனோடு சமாதானம் பெறாதவர்களாக இருக்கிறாங்க. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா ரொம்ப அழகாக பார்க்குறோம். ரோமர் 3ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தில் என்ன இருக்குது? நாசமும், அவங்களுடைய பாதையில் என்ன இருக்குது? நாசமும் நிர்பந்தமும் இருக்குது. ஆனால் சமாதானத்தினுடைய பாதையில் அவங்க நடக்காமல் இருக்கிறாங்க. சமாதானத்தின் பாதை எங்கே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்? நம்ம சமாதானத்தின் தேவன், த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லக்கூடிய ஏசாயா 9:6 சொல்லுது இல்லையா? அவர் தான் சமாதான கர்த்தர். அந்த சமாதான கர்த்தர்கிட்ட இருந்தால் நம்ம சமாதானம் பெற வேண்டுமே ஒழிய நம்மளாவே சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது, கூடாது. இப்போ ஒரு சிலர் இந்த சமாதானத்தை கொண்டு வருவதற்காக என்ன பண்ணுறாங்க? ஆல்கஹால் குடிக்கிறது, இல்லை சிகரெட் பிடிக்கிறது, இல்லை போதைப் பொருள் உபயோகப்படுத்துறது, இப்படி ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அவங்க என்ன சமாதானம் பெற்றலாம், நான் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆளாக வந்துட்டேன்னா எனக்கு இதாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இவங்க சமாதானத்தின் பாதையில் நடக்காமல் ஏதாவது ஒரு வகையில் தங்களுடைய இருதயத்தை திருப்திப்படுத்தக்கூடிய காரியம் ஏதாவது கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி அதை தேடி ஓடக்கூடியவங்களாக இருக்காங்க. அதனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடமிருந்து பூரண சமாதானம் பெற்றிருக்கிறீங்களா?
அப்படி பெற்றிருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம எப்படி மற்றவர்களை இப்படிப்பட்ட ஒரு சமாதான பாதையில் நம்ம வழிநடத்த முடியும் என்பதை அறிந்தவர்களாய் அதில் மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ என்ன, இந்த உடைந்து போன, இந்த வீழ்ந்து போன இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம ஒரு முழுமையான சமாதானம் தேவன்கிட்ட தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த சமாதான பாதையில் நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்லபிதாவே, இதோ இந்த வீழ்ந்து போன, உடைந்து போன இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம். அநேகர் பொய்யான சமாதானத்தை தேடி நாடி ஓடுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் மூலமாய் உண்மையான சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் மற்றவர்களை அப்படிப்பட்ட ஒரு உண்மையான சமாதானத்தில் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.